அடுத்ததா துலாம் ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த புது வருஷம் எப்படி இருக்கும்? துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச அவங்களுக்கு வந்து இப்ப சனி பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. அதனால என்ன விஷயம்னா மனம் சஞ்சலமா இருக்கும். லவ் பிரச்சனைகள் நிறைய வந்து போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புத்திரர்களால் பிரச்சனைகள், கெட்ட பெயர்கள், அவமானங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்னடா அது தப்பா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நெகட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றபடி நம்ம நடந்துக்கலாம். ஸோ பிள்ளைகளை வந்து கண்காணிப்பது மிக நல்லது. ஓகே. இவங்களோட தொழில் முறை எப்படி இருக்கும்? தொழில்முறை அப்படின்னு பார்க்கறச்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு 10வது இடத்துல அந்த சந்திர பகவான் தான் அவங்களது. பொதுவாகவே இவங்க வெளிநாடு எம்என்சி கம்பெனிஸ், அதே மாதிரி ஃபாரின் ஓரியன்ட் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதுமாதிரி வாட்டர் லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் இவங்க பண்ணாங்கன்னா நல்லா போகுங்க அவங்களுக்கு. ஆனால் இந்த காலகட்டம் நல்லா தான் இருக்குது. திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடும். ஏன்னா குருபலம் வந்து இருக்கு, இப்பவே இருக்கு. 2026லயே அருமையாகவே இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்க நல்ல விஷயத்துக்கு போறப்போ இந்த கலர் யூஸ் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன கலர் சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து இப்ப கலர் அப்படின்னு பாக்கறச்ச லைட் பிங்க் ரொம்ப மேட்ச் ஆகும். அதே மாதிரி பச்சை கலர் கிரீன் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு கடல் பச்சை சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.